நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜல்லிக்கட்டு கடைசி நேர எதிர்பார்ப்பு குறித்த இந்த சிறப்பு காலை நேர செய்தி தொகுப்புக்கு மீண்டும் உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நம்மத்தில் தொலைபேசியின் வாயிலாக மதுரையிலிருந்து ஜல்லிக்கட்டு வீரர் ஒருவர் திரு இளங்கோவன் தொலைபேசியின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இளங்கோ. அவரோடு நாம் மீண்டும் கூட பேசலாம். நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை திரையில் தெரிகின்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இந்த தளத்தில் முன்வைக்கலாம் அப்படிங்கிறத மீண்டும் நினைவுபடுத்தி இந்த விவகாரம் தொடர்பாக, ஜல்லிக்கட்டு தொடர்பாக மக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொலைபேசி வாயிலாக நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சமூக வலைத்தளங்களின் வாயிலாக ஏற்கனவே பல்வேறு தரப்பிலிருந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சமூக வலைத்தள கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்தியாளர் லாவண்யா நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். லாவண்யா, சமூக வலைத்தளங்களில் ஜல்லிக்கட்டு கடைசி நேர எதிர்பார்ப்பு குறித்து மக்கள் மிகுந்த ஆவலோடு கருத்துக்களை பதிவு செய்திருப்பார்கள். என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன? நிச்சயமாக செந்தில், சமூக வலைதளங்களில் தமிழர்கள் அதிக அளவில் ஜல்லிக்கட்டு தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல்ன்ற ஹேஷ்டேகில் நிறைய பேர் நம்முடைய பாரம்பரிய அடையாளமான ஜல்லிக்கட்டிற்கு எதற்காக இப்படி ஒரு அந்த அடையாளத்தை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய அடையாளம் தான் ஜல்லிக்கட்டு, அதை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதரவு நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின்லேயும் இதே போன்ற ஒரு மஞ்சு விரட்டு நடக்கும். அதே போல் தமிழக ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் நடக்கக்கூடிய விஷயத்தில் காளை மனிதரை துரத்தும். ஆனால் இங்கே மனிதர் காளையை துரத்தி அடக்குவாங்க. ஏன்னா ஒரு திறந்த வெளி மைதானத்தில் காளை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதை மனிதர்கள் அடக்குவாங்க, இளம் வீரர்கள் அடக்குவாங்க. இதுதான் தமிழர்களுடைய அடையாளம், இந்த அடையாளத்தை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அகெயின்ஸ்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ஃபேமஸ் ஆகிட்டே வருது. இதில் என்னென்னு தெரிவிச்சிருக்காங்கன்னா, அதுவும் தருண் விஜய்க்கு மெயினாக டேக் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக பேன் பண்ணும், ஏன்னா இதில் ஒரு வீரர் மாட்டுடைய வாழை பிடிச்சு கடிக்கிறாரு, எனவே இது ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ஜல்லிக்கட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு தரப்பு தங்களுடைய குரலை பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாவலர் என்று சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆண்டுக்கு எத்தனையோ மாடுகளும் ஆடுகளும் இறைச்சிக்காக கொல்லப்பட்டு இருக்காங்க. அந்த விலங்குகளை பாதுகாக்க நீங்க ஏன் முன்வர மாட்டேங்கிறீங்க? சாலைகள் 1000 விபத்துகள் நடக்குது, அந்த விபத்துக்காக சாலையில் யாரும் செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுவீங்களா? எனவே ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களுடைய அடையாளம். விவசாயிகள் ஒரு நாள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது, மீதி எல்லா வருடத்தில் இருக்க மீதி அனைத்து நாளுமே அவங்க தங்களுடைய பெற்ற பிள்ளை போல தான் இந்த மாடுகளை வளர்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் கொஞ்சம் பேர் தான் விவசாயம் செய்கிறாங்க, அந்த கொஞ்சம் பேருடைய சந்தோஷமே இந்த ஜல்லிக்கட்டு தான், அதை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஃபேஸ்புக் பக்கத்தில். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகளின் பட்டியலிருந்து காளை நீக்கியிருக்காங்க. எனவே ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கி இருக்கு, கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவிச்சிருக்காரு. வீர தமிழர் விளையாட்டு வாழ்த்துக்கள்ன்ற ஹேஷ்டாக் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டே இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறாங்க, பின்பு அந்த தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நடைபெறுது. இதற்கான பின்னணி என்ன அப்படின்ற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதையும் நிறைய பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இதே போன்ற நிலை தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு அப்படிங்கிறது. இதுதான் செந்தில் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு இருக்க விஷயமா இருக்குது ஜல்லிக்கட்டு தொடர்பாக. நன்றி லாவண்யா. பெரும்பாலான சமூக வலைத்தள கருத்துக்கள் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி நாம் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு செய்தித்தொப்பை அளித்த பொழுதும் கூட பெரும்பாலான சமூக வலைத்தள பதிவுகள் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்க நேர்ந்தது. நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நிறைவாக திரு ராஜசேகரன், பெரும்பாலான மக்களினுடைய மனநிலை ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் கூட அதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு எப்பொழுதுமே அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இன்று விலக்கி கொள்ளப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது? அதற்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியிலான என்ன மாதிரியான, உங்கள் பக்கம் சட்ட ரீதியில் என்ன மாதிரியாக நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள்? உங்கள் தரப்பு நியாயங்கள் வெற்றி பெறுவதற்கான பலம் என்ன மாதிரியான பலம் உங்களிடம் இருக்கிறது? அதாவது இந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விழா
தமிழகம் முழுவதும் இது வீறு கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாடுகளை வைத்து விளையாடும் விளையாட்டுக்கள் இதில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த தமிழனும் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் திரும்பி பார்த்து கொண்டே இருப்பது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒன்றைத்தான். இது பாரம்பரியம் மட்டுமல்ல, இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் மக்கள் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இதுக்கான வரலாற்று ஆவணங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இது நடந்து வந்ததுக்கான அந்த புராண காலத்தில் இருந்து நடந்து வந்ததற்கான ஆதாரங்களும் சிலப்பதிகாரத்தில் இருந்த ஆதாரங்கள் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி தமிழ் நூட்களில் இருந்ததுக்கான ஆதாரங்களும் கல்வெட்டுக்களும் ஓலைச்சுவடிகளும் அதுபோக உலக நாடுகளெல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா ஜப்பான் போன்ற விஞ்ஞானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நாகரிகத்திலும் உயர்ந்திருக்க நாடுகளில் கூட இந்த மாடுகளை வைத்து அங்கே விளையாடுகிறார்கள், போட்டி போடுகிறார்கள், அங்கே பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். நமது இந்தியாவிலே ஒரு பாரம்பரியமும் தொன்மையான பாரம்பரியம் கலாச்சாரமும் நிறைந்த நம்ம நாட்டிலே அந்த வெளிநாட்டுக்காரங்களுடைய நிறுவனத்தினுடைய ஏசண்டுகளும் அந்த நிறுவனத்திலே பணிபுரிபவர்களும் இந்த மாட்டுகளின் மீது அக்கறை கொண்டு இந்த மாட்டுகளின் மீது ஒரு கருணை காட்டுவதாக கூறிக்கொண்டு மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல, நிலைக்காது. கண்டிப்பாக தமிழக அரசு. நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசியின் வாயிலாக எங்களோட நேரலையில் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி திரு ராஜசேகரன். தொலைபேசியின் வாயிலாக நம்மத்தில் மற்றும் சில நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சார் நான் அலங்காநல்லூர்ல ஸ்ரீதர் பேசுறேன் சார். அலங்காநல்லூரில் இருந்து ஸ்ரீதர். சொல்லுங்க, அலங்காநல்லூரில் இருந்து பேசுறீங்க. ஜல்லிக்கட்டு அங்கே நடத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? அது தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களா? சார் நான் அலங்காநல்ல கடை வச்சிருக்கேன் சார். என்னுடைய வயசு 42 சார். சரிங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வருஷமும் ஜல்லிக்கட்டு நின்றது கிடையாது சார். உங்களுக்கு நீங்க அந்த கடவுள் புண்ணியத்தை இந்த தீர்ப்பு கண்டிப்பா நடக்கும். நடக்கிறப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அந்த முத நாள் ஜல்லிக்கட்டு நடக்கிற முத நாள் காலையில சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க வர்றீங்க. அந்த ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மாடு கொண்டு போற அந்த அழகு இருக்கு பாத்தீங்களா, அந்த அழகுக்காகவே இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்ன்ற ஒரு வேண்டுதல் இருக்கு சார் என்னுடைய. ஸ்ரீதர், உங்களுக்கும் நானும் ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைபேசி வாயிலாக நீங்கள் இணைந்தீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அலங்காநல்லூரில் இருந்துதான் நம்முடைய கேள்வி நேரம் நிகழ்ச்சி நேரலையாக 16ஆம் தேதி ஒளிபரப்பாக இருக்கிறது. கிராமிய கலைஞர்களை இணைத்துக் கொண்டு உங்களை போன்ற ஜல்லிக்கட்டு வீரர்களையும் அலங்காநல்லூர் கிராம மக்களையும் இணைத்துக் கொண்டு உங்கள் ஊர் கோவில் திடலில் இருந்தான் ஒளிபரப்பாக இருக்கிறது. அதேபோல் 17ஆம் தேதியும் அங்கிருந்து ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்ற பிறகு, ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அது வெற்றிகரமாக முடிவு பெற்ற பிறகு அங்கிருந்து நேரலையில் 1 மணி நேரம் சிறப்பு கேள்வி நேரம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஸ்ரீதர். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நம்மோடு நேரலில் இணைந்த திரு ராஜசேகரன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி திரு ராஜசேகரன். நேரலில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஸ்டீஃபன், டெல்லியில் தமிழக அரசு அதிகாரிகளின் குழு, தமிழக உயர் அதிகாரிகள் குழு அப்படிங்கிறது இன்னும் எத்தனை மணி நேரத்திற்குள்ளாக அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு அல்லது முடிவுகள் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக செந்தில், தமிழக அரசுடைய உயரதிகாரிகள் குழு கடந்த 3 நாட்களாகவே இங்கே முகாமிட்டு பல்வேறு கட்ட முயற்சிகளை இந்த விவகாரம் தொடர்பாக எடுத்து வருகிறார்கள். இங்கு ஒன்றினை சொல்ல வேண்டும், அதாவது ஜுடிஷியரி பவர் கேனாட் ஓவர் ரூல் எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ இந்த விதத்தில், அதாவது மத்திய அமைச்சகமானது, வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகமானது ஒருவேளை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்கும் பட்சத்தில் உடனடியாக ஜல்லிக்கட்டினை நடத்துவதற்கான ஒரு அனுமதியினை பெற முடியும் என்பதுதான் இங்கே நியதி. ஆகவே அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக எடுத்து வருகிறார்கள். இன்னும் ஒரு தினங்களில் அல்லது இன்றைக்குள்ளாகவே அந்த அரசாணையானது வெளியிடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. பொங்கல் தினமானது இன்றும் நாளையும் கொண்டாடப்பட இருப்பதால் அதற்கான ஒரு உத்தரவினை விரைவாகவே மத்திய அரசானது பரிசீலனை செய்து அதற்கான அரசாணையை அதிகாரப்பூர்வமாக அனுப்பும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து நேரலையில் இத்தனை நேரம் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை அங்கிருந்து இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக நன்றி ஸ்டீஃபன். டெல்லியிலிருந்து எங்களோடு உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. செய்தி தொகுப்புகளை பார்த்தோம், நேயர்களினுடைய கருத்துக்களை கேட்டோம், சமூக வலைத்தள கருத்துக்கள், ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்தார். பல்வேறு கருத்துக்களோடு இணைந்த இந்த காலை நேர சிறப்பு செய்தி தொகுப்பை நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம்.
நம்முடைய நிகழ்ச்சி நிறைவாக டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது இன்று மாலைக்குள் உறுதியாகிவிடும், அரசாணை வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு அரசாணை வெளியிடப்படுகின்ற சூழலில் நிச்சயமாக ஒருவேளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் கூட, உடனடியாக அதை ஏற்பாடு செய்யக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் கூட, பாலமேட்டிலும் அலங்காநல்லூரிலும் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு நாமும் நிறைவு செய்வோம். மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றேன், ஜல்லிக்கட்டு தொடர்பான சிறப்பு நேரலையை அலங்காநல்லூரிலிருந்தும் பாலமேட்டிலிருந்தும் அதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் நிகழ்ச்சி அங்கிருந்து நேரலையாக 2 மணி நேரம் கிராமிய கலைகளோடு இணைந்து 16ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 10 மணி வரை நிகழ இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி.